முருக பக்தர்கள் சொல்றது என்னன்னா, எங்கெல்லாம் நீங்க அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ, முருக பக்தர்கள் சொல்றேன், எங்கெல்லாம் உங்களை அவமானப்படுத்துறாங்களோ, எங்கெல்லாம் உங்களை தாழ்மைப்படுத்தி சிறுமைப்படுத்துறாங்களோ அமைதியா இருங்க. ஏன்னா இதுல எனக்கு முருகர் வந்து நான் சொல்ல இப்போ ஆன்மீகத்துக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு ஆன்மீகவாதி அறிவாளியா இருக்குன்னு அவசியமே கிடையாது. அனுபவவாதியா தான் இருக்கும். ஒரு ஆன்மீகவாதிக்கு அனுபவம் தான் ஃபர்ஸ்ட். அறிவு இருக்கிறவங்க எல்லாருமே ஆன்மீகவாதி கிடையாது. ஆன்மீகத்துக்கு முதல்ல அனுபவம் தான். அந்த அனுபவம் எப்படி வரும்னா, இறைவன் நம்ம கிட்ட பேச ஆரம்பிப்பார். அப்ப இறைவன் ரூபத்துல வந்து பேச மாட்டார். ஒரு மனிதன் ஆன்மீகம் என்ன படுத்துவோம் அப்படின்றத வந்து நான் உணர்ந்தேன். அது எப்படின்னா, இப்போ ஒருத்தர் என்னை பத்தி ஒரு இடத்துல தப்பா சொல்றாங்க. அந்த தப்பா சொன்ன நபரோட அவங்க பேசின கான்வர்சேஷன் எல்லாமே ஆதாரத்தோட நான் பாக்குறேன். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்றாங்கல்ல. அப்ப ஆதாரத்தோட நான் அந்த கண்ணில் பார்த்துட்டேன். பட் ஆனா யார் அவங்க தப்பா சொன்னாங்களோ அவங்க இப்போ வரைக்கும் அண்ணா அண்ணா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டே இருக்காங்க. நானும் அவங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கேன், சாப்பிட்டேங்க, ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கீங்களா, நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சோ ஒரு ஆன்மீகம் ஒரு மனிதனை தான் படுத்தும். நம்மள எவ்வளவு வசைப்பாடினாலும் அந்த ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தி அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்க வைக்கும். அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல என்ன அறியாம 4வது நாள் வந்து எனக்கு அது ஒரு கோவத்தை கொடுத்துருது. அப்ப நான் எதுவுமே சொல்ல, முருகா யாருன்னு கேட்கிறாரு, நீ தான் அவருக்கு சொல்லணும் யாருன்னு சொல்லி. நான் இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அரசியல் விட்டு வர சொன்ன நீ தான். இது நான் அரசியல்